ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னோட நெக்கை வந்து 2 கையில் சோக் பண்ணிடுறாரு. இப்போ என்னால் ப்ரீத் பண்ண முடியல, என்னால் அசைய கூட முடியல, ஏன்னா ஃபுல்லாக சோக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹேண்டில் உங்களோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவரோட இந்த ஜா லைனுக்கு கீழே இருக்க இந்த ஏரியா, இது வந்து வைட்டல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இங்கே வச்சு இங்கே புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் அவங்க வந்து பெயினில் ஸ்டாப் ஆவாங்க. இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரோன் அட்டாக் பண்ணலாம், இல்லை எல்போ அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட்டில் வந்து 10 பேர் வந்தால் என்ன பண்ணுறது, 20 பேர் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து லாரியில் வந்தால் என்ன பண்ணுறதுலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது வந்து இப்போ நடக்கிற இந்த சினாரியோவில் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுன்றது மட்டும்தான் தவிர்த்து இது இப்படியே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. ஓகேவா?